ஹாய், வணக்கம். என்னோடய பேர் கல்கி, ஆர்டிஸ்ட். டோப்ளர் கேங்குன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது முதல்ல தாத்தா வீடுன்னு பேர் வச்சுருந்தாங்க, அது பிறகு பேர் மாற்றினாங்க. அதோட டேரக்டர் ஸ்ரீதர். எல்லாம் யங்ஸ்டர்ஸ், எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களோட பேஷன் அது ஃபில்ம் மேக்கிங். அந்த சந்தர்ப்பம் வந்தது, சரி நானும் ஷூட் போயிருந்தேன். எல்லாமே யங்ஸ்டர்ஸு, நல்ல ஒரு டீம் அது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப விளையாட்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இது எப்படி வரப்போகுதுன்ற டவுட்டில் எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க, அது ஒர்க்லாம் முடிஞ்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு அதோட அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளில் அந்த பிஜிஎம், ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ், நானும் ரொம்ப வாட்ச் பண்ணல, ஓரளவுக்கு அப்படியே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ரொம்ப விளையாட்டாக தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஃபைனல் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த என்டையர் டீமே ரொம்ப ஒரு ஒரு கம்ஃபர்ட்டான டீம் அது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நல்லா நடிக்கணும்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். இவங்களுடைய ரிசீவிங் ஆகட்டும், ஃபஸ்ட் டைம் நான் போனோன்னே ரிசீவ் பண்ணது, அது ஃபுட்டில் இருந்து எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பார்த்துட்டாங்க. நல்ல ஒரு டீம் அது. அவங்க ஈவன் டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. அப்பப்போ அந்த டீ போட்டு கொடுக்கறது, அதை கம்ப்ளீட்டாக ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு 1 or 2 சீன்ஸ் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதில் வந்து ஒரு தாத்தாவை பேயாக நடிச்சிருக்கேன். நிறைய ஹாரர் மூவி நம்ம பார்த்துருக்கோம், பார்த்து பயந்துருக்கோம், ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கோம். இதில் நானே ஒரு தாத்தாவோ பேயாவும் நடிச்சிருக்கேன். அது நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் அவர் ஸ்ரீதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக ஃபில்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் சதீஷ் சினிமாட்டோகிராஃபர், அவரை டெஃபினட்டாக அவர் சொல்லி ஆகணும். அவருடைய ஆங்கிள், அவர் வச்ச ஆங்கிளில் அந்த எடிட்டிங் பண்ண விதம், அண்ட் தென் அந்த பிஜிஎம், அது இதெல்லாம் அது நிறைய ஒரு ஃப்ளேவர் அது கூட்டி அதோடைய லெவலை மாற்றிடுச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அது. அதே மாதிரி கோ ஆர்டிஸ்ட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், எல்லா யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருந்தாங்க, நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப யதார்த்தமாக நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர் திரும்ப உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக எனக்கு கூடுவோம், நான் வந்து பண்ணித்தரேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த டீம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. தேங்க்யூ ஸ்ரீதர், தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன்லேயும் நான் டெஃபினட்டாக ஒரு ரோல் பண்ணணுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.